தலைப்பு: மாறாத உறவுகள். இங்க இவ்வளோ நிம்மதியாக இருப்பேன்னு முதலையே தெரிஞ்சிருந்தா எப்பவோ இங்கே வந்திருப்பேன் என்றான் மதியழகன். நீ இப்படி சொல்கிற, ஆனால் எனக்கு அங்கே இருந்ததை விட இங்கே தான் அதிகமாக கவலையாக இருக்கு என்றான் கலை. ஏன்பா என்றார் வாசு ஐயா. என் பொண்டாட்டி ஒரு அப்பாவி ஐயா. அவளையே அவளுக்கு பத்திரமா பார்த்துக்க தெரியாது. இதில் அவள் எங்கே பிள்ளைங்கள பார்த்துக்க போறா? எனக்கு வேற கொஞ்சம் சொத்து இருக்கு. அதுக்கு ஆசைப்பட்டு யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு வேற பயமாக இருக்கு. அங்கே இருந்திருந்தா இது மாதிரி கவலை எல்லாம் இல்லை. உழைக்கணும், சேர்த்து வைக்கணும், அப்படி இப்படின்னு உடல் அலைச்சல் மட்டும்தான் என்றான் கலை. என்ன, இன்னைக்கு இன்னும் மாநாடு முடியலையா? புது வரவு வேற உன்னையும் காணோம். இங்கே இருக்கிற ஃபிகருங்களை சைட் அடித்து போர் அடிக்குது எனக்கு. அதனால் நானும் கொஞ்சம் உங்கள் கூட வந்து உட்காரலாமா என்றான் இளம்பெட்டு சுனில். வாடா பேராண்டி, தாத்தா கிட்ட இப்படி அனுமதி கேட்பையாடா? வாடா வாடா என்று ஆசையாய் அழைத்தார் ஐயா வாசு. இதனிடையே அண்ணா என்று அழைத்தாள் ரதி. அண்ணனா? இங்கேயும் இந்த அண்ணன் தங்கச்சி பிரச்சனையா என்று சிலாய்த்து கொண்டு திரும்பினான் சுனில். என்னம்மா சொல்லு, நீ எப்போ இங்கே வந்த? நான் இதுவரைக்கும் உன்னை இங்கே பார்க்கலையே. ஆமாம், என்ன வேணும் என்று தாய்மை உணர்வுடன் விசாரித்தார் கூட்டத்தில் ஒருவராய் அமர்ந்திருந்த கமலம். எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் இருந்த வீட்டில் காணோம். இங்கே இருக்கிறதா எங்கள் பாட்டி சொன்னாங்க. அவங்கள பார்க்க தான் இன்னைக்கு இங்கே வந்தேன். கொஞ்சம் என் கூட வந்து அவங்கள தேடி தரீங்களா என்றாள் மழலை வளர். என் ஜாமி, நீ எப்படியும் எங்களை தேடி இங்கே வருவேன்னு எங்களுக்கு தெரியும். அதான் நாங்கள் வாசல்லையே உட்கார்ந்து இருந்தோம் என்றார் மழலை வளரின் பின்புறம் நின்று அவளின் தாய் தளிர். என் தங்கமே, அப்பாவோட மொத்த கவலையும் புஸ்ஸுன்னு போயிடுச்சு உன்னை பார்த்ததும். வா, நீ இல்லாமல் எங்களால் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலை. இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை என்று திருப்தியானார் வளரின் தந்தை நிவா. இங்கே இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு தெரியாமல் அங்கே அப்படி ஒரு உலகம் இருக்குது என்றான் கலை. தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? யாரும் மாற போகிறதில்ல என்றார் கமலம். சற்றென்று சுனில் அழத் தொடங்கினான். ஏண்டா, என்னடா ஆச்சு பேராண்டி என்று பதறி கேட்டார் வாசு ஐயா சுனிலிடம். எனக்கு அங்கேயும் அப்பா அம்மா இல்லை. அதனால் அங்கே எனக்கு முழுமையான அன்பு, அக்கறை, பாசம் இது எதுவுமே கிடைக்கல. எதுக்குடா இங்கே இப்படி ஒரு வாழ்க்கைன்னு நினச்சி நான் தான் தூக்கு போட்டு இறந்தேன். என்னோட இந்த கஷ்டத்தை மறைக்க தான் நான் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிப்பேன். ஆனால் இப்போ இங்கே நடந்ததை பார்க்கும்போது என்னையும் அறியாமல் அழ வந்துடுச்சு. ஏன்னா என்னோட அப்பா அம்மா என்னை வேணான்னு சொல்லி தானே அந்த உலகத்தில் என்னை விட்டுட்டு போனாங்க. இங்கே மட்டும் என்ன தேடி வருவாங்களா? அப்படியே வந்தாலும் என்னை எப்படி கண்டுபிடிப்பாங்க? கடைசி வரைக்கும் நான் அனாதை தான் இல்லை. அப்போது நான் இங்கேருந்து எங்கே போகிறது என்று கதறினான். அதான் நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல, நீ எங்கேயும் போக வேணாம் என்று ஆறுதல் கூறினார்கள் அனைவரும். ஆம், இது பாதாள உலகம். பூவுலக வாழ்வை இழந்து மண்ணில் புதைந்தவர்களின் புலம்பலும் மகிழ்வும் மனநிலையுமே இது. உலகம் மாறினாலும் மாறுவதில்லை உறவுகள். அதனாலேயே அஃது உறவு கூட்டல் கல். கல் என்றால் போதை. போதை தருவதால் மீள முடியவில்லை, இழுக்கிறது அதன் வசம். மீண்டாலும் மீண்டும் உலகம் மாறினாலும் மாறுவதில்லை உறவுகள். கற்பனையும் எழுத்தும் ரூபி வனத்தையன். வாசிப்பவர் மதுபாலா சிவச்சந்திரன்.